ஹாய் ஆல், தீபாவளிக்கு அடுத்த நாளும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸில் இம்பார்ட்டன்ட் வந்து மிக்சர் கிரைண்டர். ஆட்டாங்கல்ல நம்ம செய்கிற ஃபுட் எல்லாமே செம்ம அரோமேட்டிக்காக இருக்கும். பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு டைம் கிடையாது. அதே மாதிரி நம்ம மிக்சியில் மெதுவடை செய்கிறதுலேருந்து ஈவன் தேங்காய் துருவுறது, கோதுமை மாவு பசைகிறது, எல்லா ப்ராசஸும் மிக்சியில் தான் செய்கிறோம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா மிக்சி சூடாயிரும். மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ மிக்சி வாங்கும்போது நீங்கள் எதையுமே சீப்பாக வாங்கணும்னு யோசிக்காமல் நாளைக்கு நம்ம வாங்கினதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அடிக்கடி அதை தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்து நம்ம வாங்கிடணும். நான் வந்து பேனசோனிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அம்மா வந்து 20 years ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ மிக்சி மாற்றுறாங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கோன்னா சுஜாதா பவர் மேட்ரிக் ப்ளஸ் 900 watts ஜூஸர் மிக்சர் கிரைண்டர். நம்ம எந்த ஒரு ஜூஸ் கடை இல்லை ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும் கெஃபேல கூட சுஜாதாவோட பிராண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் அவங்க ஜூஸர் வந்து எல்லா கடைகள்லேயும் இருக்குது. ஏன்னா இது வந்து 90 நிமிஷம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் அப்புறம் தான் மோட்டர் சூடாகும், ஃபுட்டில் சூடு ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதோட அரோமா அண்ட் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இதில் 3 jars 4 jars அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜூஸரே வேண்டானாலும் நமக்கு சும்மா சட்னி, ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் அரைக்கிற மாதிரி வெறும் 3 ஜார் 3 சைஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களோட யூசேஜ் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம நிறைய கிரேவிஸ்க்கு அண்ட் ஆல்சோ பாயசம் ஏதாவது பண்ணுறோன்னா கோகோனட் மில்க் அடிக்கடி தேவைப்படும். அதை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஜூஸரில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் நிறைய கோகோனட்டோ இல்லை நீங்கள் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த ஜார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ இது வந்து அன்பிரேக்கபிள். நீங்கள் கீழே போட்டாலும் அது வந்து உடையாது. ஸோ இந்த ஃபில்டரை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் ரிம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபில்டருக்குள்ளேயே நீங்கள் போடணும். இதுதான் வந்து லிட். ஸோ நீங்கள் உள்ளே போடும்போது உள்ளே வந்து அந்த சக்கையெல்லாம் நின்று வெளியில் வந்து அந்த சாய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குல்ல, அது வழியாக வந்து நமக்கு கோகோனட் மில்க் கிடச்சிரும். தண்ணி வந்து திறந்து ஊற்ற வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் இது வழியாகவே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லா எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். இதே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டேமரிண்ட் புளி கரைசல் வந்து ரெடி பண்ணணுன்னாலும் இதே மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இது வந்து சூப்பர்பான ஒரு ஜார். ஒரு நார்மலாக நம்ம சட்னி அரைக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணலாம். இதில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான சைஸாக இருக்கும். பிகாஸ் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் சரி ஒரு 2-3 பேர்த்துக்கு நீட்டாக வந்து ஒரு கோகோனட் சட்னியோ மென் சட்னியோ அரைக்கிறனால இது ப்ராப்பராக கரெக்டாக அரைச்சி கொடுத்துரும். இதோட 3/4 வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் இருக்க மார்க்கிங்கில் 3/4 பதம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வெட் கிரைண்டிங்க்கு பக்காவாக இருக்கும். ஏதாவது கிரேவிஸ்க்கு ஏதாவது அரைக்கிறீங்கனாலும் இதில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அடுத்தது இது வந்து ட்ரை கிரைண்டர். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு மசாலா டீக்கு பவுடர் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சமாக நீங்கள் ஏதாவது சுகர் இல்லை ஏலக்காய் பவுடர் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து 4 வெங்காயம் 4 இஞ்சி பூண்டு போட்டால் அரைக்காதுன்னு யோசிக்கவே தேவையில்லை. இதில் பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் செரேட்டட் பிளேட்ஸ் இருக்குது. அதாவது இந்த டேரெக்டாக பிளேட் இல்லாமல் அங்கே அந்த கம்பத்தில் இருக்க மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. ஸோ இந்த பிளேட் வந்து உங்களுக்கு பக்காவாக அரைக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரம் அரைச்சி முடிச்சிடும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் சின்னதெல்லாம் கொஞ்சமாக அரைக்கிறத பற்றி இனிமேல் யோசிக்கவே வேணாம். டக்குன்னு போட்டு இந்த ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். அடுத்தது மெயின் விஷயம், இந்த மோட்டார் பாருங்கள், இவ்வளோ தான் மிக்சியே இவ்வளோ தான் காம்பேக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ரிம் இருக்குது. ஸோ தட் இந்த ரிம் எடுத்து நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம், ஈஸியாக ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த யூசேஜ். இப்போ நீங்கள் ஜார் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இது வந்து பக்காவாக இருக்கும்.
இப்போ இது வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஜார் நீங்கள் கொஞ்சமாக ஜூஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் உடனே போட்டு எடுத்துடலாம். இல்லை கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனாலும் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்குள்ளே அந்த ஃபில்டரை போட்டுருங்க. ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளே தான் நீங்கள் உள்பக்கமாக தான் எதையுமே போடணும். அப்போ தான் அது வந்து அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில் அந்த ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த சட்னி ஜார் நீங்கள் வெட் கிரைண்டிங் எல்லாத்துக்குமே கரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டன்ஸ் ஆஃப், லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3 ஸ்பீட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபுட்டை பொறுத்து நம்ம அந்த ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்லாம் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக வேணும். இதே வெங்காயம் தக்காளிலாம் லோவில் வச்சா போதும். அதே மாதிரி இந்த விப்பிங் பட்டன், ஸோ நீங்கள் க்ரீம் விப் பண்ணுறதுக்கு இல்லைனா நீங்கள் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த விப்பிங் பட்டன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக ஏதாவது துருவி எடுக்கனாலும் லைட்டாக நீங்கள் விப் பண்ணியே எடுத்துடலாம். இப்போ அடுத்தது ஜூஸை செட்டப் பார்க்கலாம். இந்த பிராண்டோட ஜூஸர் பற்றி சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அந்த சக்கையை வந்து நீங்கள் ஒரு தோசைக்கோ இல்லை சட்னி அரைக்கவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபில்டர். நீங்கள் ப்ராப்பராக, ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ப்ராப்பராக பார்த்து டக்குன்னு ஃபிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஜூஸரோட அப்பர் லிட்டை போட்டுட்டு நமக்கு டிஃபன் பாக்ஸில் வர மாதிரியே லேட்ச் 2 பக்கம் இருக்குது, அதை போட்டு லாக் பண்ணிட்டா முடிஞ்சுது. அடுத்தது நம்ம ஜூஸ் போடுறது எல்லாமே கலெக்ட் பண்ணுற கண்டெய்னர், அதாவது அந்த சக்கை எல்லாமே இந்த கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். இந்த வெளியில் இருக்க அவுட்புட் வழியாக நம்ம பவுல் வச்சு ஜூஸை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஃப்ரூட்ஸை உள்ளே அனுப்பும்போது நமக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லேட்செல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம். பட் நீங்கள் சும்மா கொஞ்சமாக 2 டம்ளர் 3 டம்ளர் தான் போடுறீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டரில் போட்டே ஜூஸ் எடுத்துடலாம். ஸோ இது வந்து மேண்டேட்ரியாக வாங்கணுமா அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஆஃபர் நீங்கள் ஜூஸ் குடிப்பீங்க, மார்னிங் ஈவினிங் அடிக்கடி ஜூஸ் எடுத்துப்பீங்கன்னா தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் மட்டும் ஜார்ஸோட சுஜாதா பிராண்டில் கிடைக்கிது, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி சும்மா ஜென்டிலாக அப்வர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார், செம்ம பிராண்ட். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மிக்ஸி வாங்கன்னா தாராளமாக இந்த இந்தியன் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட டிசைனும் ஸ்லீக்காக இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குதுன்னு யோசிக்கவே வேண்டாம். ஒரு குயிக் வைப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை ஷாக் ப்ரூஃப் ஒயர் கொடுத்துருக்காங்க, ஹீட் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லென்த்து நமக்கு போதுமான அளவு இருக்குது. அடிஷ்னலாக ஒரு ஸ்பேர் பார்ட் கப்ளிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈஸியாகவும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸி டு ஹேண்டில். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க இருக்க வீடு அப்படின்னா இது வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் பேனசோனிக் பிராண்டில்
மோட்டார் மேலே ஜார் போடலினாலோ இல்லை ஜார் மேலே ப்ராப்பராக லிட் போடலனாலோ மோட்டார் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. பட் அந்த விஷயம் மட்டும் இந்த சுஜாதாவில் கிடையாது. ஸோ கரெக்டாக நீங்கள் லிட் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது பார்த்து அரைச்சிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் குயிக்காக தேங்காய் இல்லாமல் ஒரு ஃபிஷ் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மட்டும் ஒளிச்சு வச்சுருங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது கூட ஒரு 5-6 பூண்டு பல், 1-2 தோல் ஒளிச்சிருந்தாலே போதும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி 2, அதையும் ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தான் ப்ரிப்ரேஷன். நமக்கு அரைஞ்சிட்ருக்க வேலையே இல்லை, குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் புளி ஊற வைக்கல அப்படின்னா ஒன்று சுடுதண்ணியில் போட்டு சீக்கிரமாக நம்ம அதை வந்து சாஃப்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துடலாம். இல்லைனா இப்படி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஒரு லெமன் சைஸ் அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வெங்காய தக்காளி தாளிக்கிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு புளி நல்லா ஊறிடும். ஸோ இப்போ வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மண் சட்டி இருந்தால் அதை பயன்படுத்திங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் துருவி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை போட்டுடலாம். நீங்கள் இதை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குறதுக்கு மூடி போட்டு அடுப்பை மெதுவாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அது இல்லைன்னா சாம்பார் பொடியும் சோம்பு தூளும் கூட சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கினதும் நம்ம அதை மசிச்சு விட்டுட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். அடுப்பு மெதுவாகவே இருக்கணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த புளி தண்ணி நல்லா ஊறிச்சு. இதில் நம்ம புளி தண்ணி எடுத்து இந்த குழம்புல சேர்த்துறோம். தண்ணி ஊற்றி அலாசிடுங்க. இவ்வளோ தான் பாருங்கள், ரொம்பவே பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன், சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா 1 கப் ஊற்றினா போதும். குழம்பு கொதி வந்ததும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க.
கொதி வந்ததும் நீங்கள் தலை சேர்த்திக்குவீங்கன்னா தலையை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அது 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பீஸ்லாம் போடணும். பிகாஸ் தலையில் எலும்பு இருக்கனால அது வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் தலை போடலைன்னா நடு பீஸ் தான் போடுறீங்கன்னா நடு பீஸை இப்போ போட்டுடலாம். ஸோ தலை ஒரு பக்கம் வேகட்டும். கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துடணும். தலையை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு மற்ற நடு பீஸ் எல்லாம் சேர்த்திடலாம். மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். மூடி போட்டு கரெக்டாக 3 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விடவே வேண்டாம். ஏன்னா இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் மீன் வந்து வெந்துடும். பாருங்கள், எல்லாமே கலர் மாதிரி வெந்துருச்சு நீட்டாக. மண் சட்டியில் வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் அது சூடாக இருக்கட்டும்ங்கனால மண் சட்டியில் எடுத்து மாற்றி வச்சிட்றேன். ஸோ மேக்ஸிமம் 4 நிமிஷத்துக்கு மேலே மீன் வேக வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின், ஹேர் எல்லாமே வந்து நல்லா க்ளோயியாக இருக்கும். ஃபிஷ் நம்ம அடிக்கடி டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மிக்சர் கிரைண்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு 2 years வாரண்ட்டி இருக்குது. This is Akshita signing off. Bye bye.